ஹாய்! இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற சில சென்டென்சஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். நீ சிரிச்சே ஆளை மயக்கிருவ அப்படின்னு சொல்லுமா, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, யூ வில் சார்ம் எனி ஒன் ஜஸ்ட் பை ஸ்மைலிங். யூ வில் சார்ம் எனி ஒன் ஜஸ்ட் பை ஸ்மைலிங். சிலர் சமையல்லையே அசத்திடுவாங்க. நீ சமைச்சே அசத்திடுவ அப்படிங்கிறத, யூ வில் அமேஸ் எவ்ரி ஒன் பை ஜஸ்ட் குக்கிங். You'll amuse everyone by just cooking. சாப்பிட்டுட்டு சொல்லுவோம், இந்த சாப்பாடு ருசி என் நாக்கிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா, இதை எப்படி சொல்லலாம்னா, the taste is still on my tongue. The taste is still on my tongue அப்படின்னு சொல்லலாம். Otherwise, the flavor is lingering on my tongue. The flavor is lingering on my tongue. பிரியாணின்னு நினைச்சாலே நாக்கில் எச்சி ஊறுது அப்படின்னு சொல்லுவோமா, இதை எப்படி சொல்லலாம்னா, biryani itself is mouth watering. Biryani itself is mouth watering. Otherwise, I start drooling just thinking about biryani. I start drooling just thinking about biryani. சாப்பாடு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோமா, இது எப்படி சொல்லலாம்னா, the food tastes better when it's spicy. The food tastes better when it's spicy. சாப்பாடு காரசாரமாக இருக்கிறதால அதோடைய லெவலே வேறு அப்படின்னு சொல்லுவோமா, ஸ்பைசி ஃபுட் ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸ்பைசி ஃபுட் ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட். அவன் பேசியே கொண்டுருவான் அப்படின்னு சொல்லுவோமா, இதை எப்படி சொல்லலாமா, he will kill with his words. He will kill with his words. அவன் பேசியே எல்லாத்தையும் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவோமா, இதை எப்படி சொல்லலாமா, he will defeat anyone with his speech. He will defeat anyone with his speech. செம்ம கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா, இதை ஐ ஆம் சூப்பர் அனாய்ட். ஐ ஆம் சூப்பர் அனாய்டு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கோபத்தை உண்டு பண்ணாத, டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இதை எப்படி சொல்லலாமா, டோன்ட் டெஸ்ட் மை பேஷியன்ஸ். டோன்ட் டெஸ்ட் மை பேஷியன்ஸ். ஓகே வியூஸ், இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணலாம். பாய்.